ஒரு மனிதனுக்கு வேலை என்பது அவசியம். இன்றைக்கி வேலைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தேடி தேடி நம்ம எந்த ஊர் பக்கம் அழிஞ்சாலும் நமக்கு தேவையான வேலை கிடைப்பதில்லை, படித்ததுக்கான வேலை கிடைப்பதில்லை. காரணம் அவங்களுடைய காரிய சித்தி தடையாக இருப்பது. இந்த காரிய சித்தியை நம்ம கூறிய புத்தியை தீட்டினாலே போதுமான விஷயம். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை கரெக்டாக ஆள் மனதில் உள்ளப்படணும். அதாவது கமாண்ட் பண்ணணும். கமாண்ட் பண்ணும்பொழுது ஒரு முத்திரை. நமக்கு பிடிச்ச லைஃப்பை நம்ம பிடிச்ச வேலை நம்ம செய்தோம்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் இந்த பரிகாரம். வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. ஒரு மனிதனுக்கு வேலை என்பது அவசியம். இன்றைக்கி வேலைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தேடி தேடி நம்ம எந்த ஊர் பக்கம் அழிஞ்சாலும் நமக்கு தேவையான வேலை கிடைப்பதில்லை, படித்ததுக்கான வேலை கிடைப்பதில்லை. ஏதோ கடமைக்கு தான் வேலை பார்த்துட்ருக்கோம். இதெல்லாம் இன்றைக்கி உள்ள கலிக்காலங்கள். ரெண்டாவது, மக்கள் தொகை பெருக்கம். அதேமாதிரி நிறைய காம்படிஷன். நீங்கள் எந்த துறையில் என்ன படிச்சிருக்காங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஹோட்டலில் ஒரு பையனை பார்க்குறேன். அவன் பார்த்திங்கன்னா அவனோட படிப்பை கேட்டு கொஞ்சம் இறந்துட்டான். அவன் சம்மந்தமே இல்லாமல் வேலை செஞ்சிட்ருக்கான். காரணம் அவங்களுடைய காரிய சித்தி தடையாக இருப்பது. இந்த காரிய சித்தியை நம்ம கூறிய புத்தியை தீட்டினாலே போதுமான விஷயம். ஒன்று, முக்கியமான ஒரு பயிற்சி இருக்குது. அதாவது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்சமான ஜாபாக இருந்தாலும் சரி, நம்ம அறிவை தீட்ட வேண்டும், கூறிய அறிவை தீட்ட வேண்டும். அதனால தான் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை கரெக்டாக ஆள் மனதில் உள்ளப்படணும். அதாவது கமாண்ட் பண்ணணும். கமாண்ட் பண்ணும்பொழுது ஒரு முத்திரை, அற்புதமான முத்திரை. கைப்போய் நம்ம வணங்குறோம் இல்லையா, அந்த வணங்க அப்படி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அழகாக இப்படி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய பிட்யூட்ரி பீனல் கிளாண்டை இயக்கக்கூடியது. நம்ம என்ன பண்ணுறோம், கை கோப்பி இருப்போம், 5 எலமெண்ட்ஸ். இந்த கை கோப்பினதை இப்படி கொஞ்சம் ஒப்பிக்கோங்க. அழகாக இங்கே வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கண்ணை திறக்கக்கூடாது, கண்ணை மூடிக்கோங்க. உங்களுடைய உச்சந்தலை, அதாவது இங்கேருந்து ஒரு பெரிய சக்தி உள்ளே இறங்குறதா இமேஜின் பண்ணுங்கள். இமேஜின் பண்ணிவிட்டு, எனக்கு வேலை கிடைக்க வேண்டும், எனக்கு வேலை கிடைக்க வேண்டும், எனக்கு பிடித்தமான வேலை கிடைக்க வேண்டும், எனக்கு தேவையான சேலரி, அதாவது உங்களுக்குன்னு ஒரு சேலரி இருக்கும் இல்லையா, இது எனக்கு இவ்வளோ கிடைச்சா நல்லாயிருக்கும், உங்களுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட், அதோடு எனக்கு கிடைக்க வேண்டும், நான் விருப்பப்பட்ட வேலை கிடைக்க வேண்டும். இது எதுக்கு வேணாலும் செய்யலாம், ஆனால் வேலைக்காக இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். அப்போது இது கிட்டத்தட்ட பிரமிட் மாதிரி. அதாவது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை மூளையில் பிரதிபலிக்கப்பட்டு அதே தந்திரமாக மந்திரமாக நம்ம உடம்புல போயிட்டு ஹார்ட் சக்கராக்கு போயிட்டு திருப்பியும் அப்படியே எனக்கு கண் வழியாகவும் அந்த கிளாண்ட் இருக்கு இல்லையா, அது போய் பிட்யூட்டரி கிளாண்டில் போய் சுழற்சி முறையில் அப்படியே போய்ட்டு இந்த மேக்னெட்டில் நார்த் போல் சவுத் போல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் காமிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் ரைட் சுற்றிட்டு இருக்கும். அந்த மாதிரி நம்மளுடைய ஆரிக்குலர் சிஸ்டம் சாதாரண விஷயம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய பொட்டு, அதாவது மைய பொட்டுன்னு சொல்லுவாங்க, பொட்டில் அடித்தா பொட்டு போயிடுவாங்க இல்லையா, அந்த பொட்டுக்கு ப்ளஸ்ஸு இது மைனஸ், இது நடுவில் இருக்கிறது பேட்ரி. இந்த பேட்ரி என்ன பண்ணும், இப்படி இருக்கும். ஓகேங்களா? இதை சேர்க்க வேண்டும். அப்போனா இதை சேர்க்க வேண்டும். அப்போது இங்கே வச்சாலும் ஹார்ட் சக்கரா. நமக்கு நம்மளுடைய தமிழர்கள் வணக்கம் என்போம், அது மணக்கும். அன்பை, 2 பேருக்கும் இணக்கமான ஒரு அன்பை உருவாக்கும். இப்படி வணக்கம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு சாதாரண விஷயம் கிடையாது. நான் இப்படி காமிக்கிறேன், அதே தான் நம்ம ஹார்ட் சக்கரா வழியாக நம்மளுடைய எண்ணம் போய் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல வியாபாரம். அந்த வணக்கம் சாதாரண விஷயமே கிடையாது. அதனால தான் வணக்கம் அப்படின்னு சொன்னேன். இது எனக்கு வேணும்னு சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அந்த வேலை, உங்களுக்கு பிடிச்சமான வேலை இருக்கு இல்லையா, அதை தான் காலை வேளையில் அழகாக இப்படி வச்சுக்கோங்க. கொஞ்சம் இப்படி குவிச்சிக்கோங்க. அதாவது இப்படி வச்சுக்கிட்டு இப்படி குவிக்கிறீங்க, அவ்வளோதான். இதை வச்சுட்டு மனதால் உள்ளே அடிக்கணும், ஆணி அடித்த மாதிரி, எனக்கு வேலை கிடைக்கணும், அவ்வளோதான். அதுதான் கமாண்ட். இதை காலையில் எழுந்திரிச்ச உடனே ஒரு 5 மணிக்கு எழுந்திரிக்கலாங்களா, 6 மணிக்கு எழுந்திரிக்கிறீங்களா, நீங்கள் எழுந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு அழகாக 1 மினிட் கமாண்ட் கொடுங்க உங்கள் மூளைக்கு. அதான் ஆழ விழுதால் பயிர் நன்றாக இருக்கும். உங்களுடைய மனதில் ஆழ விதைத்த எண்ணங்கள் கண்டிப்பாக நீங்கள் விதைக்கிற விதை அழகாக விளையரும். அதுதான் மிகப்பெரிய சக்தி. அந்த சத்து இருக்குது பார்த்தீங்களா, அது சத்தமாக ஓங்காரமாக உள்ளே வைக்கிறது தான். ஏன்னா தொண்ணு வைக்கக்கூடாது, சரணாகதியோடு வைக்கணும். எனக்கு பிடிச்ச மாதிரி சூப்பரான சேலரியில் வேலை கிடைக்கும், முடிஞ்சு போச்சு, கிடைக்கணும் அப்படின்னு குழந்தைங்க அடம் பிடிச்சா அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருவாங்க இல்லையா, அதேமாதிரி நம்ம மூளைக்கிட்ட அடம் பிடிக்கணும். அசையாத தேரும் வடம் பிடித்து இழுத்தால் உங்கள் கையில் வந்துடும், உங்கள் தெருவுக்கே வந்துடும். வடம் பிடிச்சி இழுக்கணும், ஐயோ டைட்டாக இருக்கேன்னு விடக்கூடாது. வட்டம் பிடிச்சி இழுத்திங்கன்னா, அடம் பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த அற்புதமான தேர் உங்கள் வாசலில் நிற்கும். அதேமாரி தான் நம்மளுடைய எண்ணம் அடம் பிடித்து நின்றால் நம் மூளையில் அது ஆணி அடித்த மாதிரி, எனக்கு இது வேணும், இதுதான் என்னுடைய ஜாப்,
இதான் என்னோடய ஆம்பிஷன் வச்சு நின்னீங்கன்னா அதுக்கு தான் இந்த முத்திரை. ஐங்கோலும் ஐம்பூதமாய் உள்ளே இறங்க நவக்கோலும் உனக்கு துணையாக, அழகாக சொல்லியிருக்காங்க பெரியவங்க சித்தர்கள். இது ஒன்று. இன்னொன்று பரிகாரம், தெய்வீகம் வந்துடும். இப்போ சயின்டிஃபிக்கல்லேருந்து நம்ம தெய்வீகத்துக்கு வந்துடும். பரிகாரம் அது என்ன பண்ணணும், வெண்தாமரை பூ மார்க்கெட்டில் முன்னாடி வாங்கி வச்சுக்கோங்க. திங்கள் டு சண்டே ஒரு வாரம் நம்ம செய்ய வேண்டியது 7 நாட்கள். அது ஏன்னா இது ஏன் 7 நாட்கள் சொல்லணும்னா 7 நாட்களும் 7 கோள்களும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அதனால் காலையில் எழுந்திருக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சமான இஷ்ட தெய்வத்துக்கு முன்னாடி வெண்தாமரை ஒரு தட்டில் வெண்தாமரை காம்பை வச்சுட்டு வைங்க. குங்குமம் கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க. இங்கே தான் ஓம் ஸ்ரீ பரிபூரண சக்தி அப்படி, அவ்வளோதான். ஓம் ஸ்ரீ பரிபூரண சக்தி. இதுவும் சயின்டிஃபிக்கலான லாஜிக்கலாம். ஓம் ஸ்ரீ அப்படின்னாக்கா ஓம் என்றால் ஓங்காரம், இங்கேருந்து வந்து நிற்கும். ஸ்ரீ என்றால் சாவி. எந்த மந்திரத்துக்கு முன்னாடி ஸ்ரீ போட்டு சொன்னால் அது சாவி திறந்துடும். ஓம் ஸ்ரீ பரிபூரணமாக அப்படின்னாக்கா என் மனதாக, என் மனசில் உள்ளது பலித்தமாகணும். சுவாக. ஓம் ஸ்ரீ பரிபூரணமாக சுவாக அப்படின்னு ஒரு 27 முறை இல்லைன்னா 108 முறை உங்களால் முடிஞ்சிச்சுன்னா இந்த குங்குமத்தை மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. இந்த பூ வந்து வாடிடும். அடுத்த நாள் நீங்கள் அதை வந்து காலத்துக்குள்ளே போட்டு இந்த குங்குமத்தை மட்டும் எடுத்துகிட்டு எப்போ வேணாலும் வச்சுக்கோங்க. வைக்க விருப்பம்னா பத்திரமா ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அதாவது குளத்தில் இருக்கக்கூடிய தாமரை வந்து பார்த்திங்கன்னா நம்மள டிஷாண்டன மாதிரி அவ்வளோ ஃப்ரீக்வன்சி எப்போ பார்த்தாலும் கிரகத்துலேருந்து இழுத்துக்கிட்டே இருக்கும். எல்லா தாமரையும் ஓகே தான். வெண்தாமரை இந்த வேலைக்கு ஜாப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வெண்தாமரை உகந்தது. இப்போ வெண்தாமரையில் நீங்கள் குங்குமத்தை உள்ளே போடுறீங்க, சிவக்க வைக்கிறீங்க. ஆக ஒரு தட்டில் தாமரையை வச்சுக்கிறீங்க. இந்த மந்திரத்தை ஓம் ஸ்ரீ பரிபூரணமாக சுவாக. நம்ம பரிபூரணமாக என்ன வேணாலும் இருக்கலாம். பரிபூரணமாகனா உச்சி முதல் பாரம்பரிய அப்படியே ஈக்குவல். நீங்கள் மனசில் நினைக்கிறது நடக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். வேலை உங்களுக்கு பிடிச்சமான வேலை, அது கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு பிடிச்சமான எந்த ஒரு வேலையாக இருக்கலாம். நல்ல சேலரியோடு எனக்கு வேணும்னு மட்டும் பிடிவாதமாக நின்றால் இது கிடைத்துவிடும். ஆக ரெண்டுமே இது அழகான ஒரு விஷயம். இதை மட்டும் பண்ணாலே போதுமான விஷயந்தான். நம்ம பிடிச்சபடிய வாழ்க்கை எப்படி வேணாலும் பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டே போய்டும். எல்லோரும் பார்த்திங்கன்னா படித்தது ஒன்று, செய்கிறது வேலை, ஏதோ வந்து பேருக்கு ஓட்டிகிட்ருக்காங்க. நமக்கு பிடிச்ச லைஃப்பை நம்ம பிடிச்ச வேலை நம்ம செய்தோம்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இல்லையா? அதுக்கு தான் இந்த பரிகாரம். ஒன்று நான் சொன்ன மாதிரி கை கூப்பி மேலே நின்றால் எல்லாமே வசமாகும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம வெண்தாமரையில் இந்த மந்திரத்தை சொல்லி பரிகாரம், அதாவது திங்கக்கிழமை சொன்னேன் இல்லையா, அதை அப்படியே டெய்லி பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு வாரம் பண்ணுங்கள், நல்ல ரிசல்ட். உங்களால் பண்ணணுன்னாக்கா நீங்கள் நல்ல வேலை கிடைக்கிற வரைக்குமே பண்ணலாம். இல்லைனா ஒரு வாரத்துலேயும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இல்லைனா அதுக்கான ஆரம்பமாக இருக்கும். ஆமாம், ஸ்டார்ட் பண்ணி விடுறது. அதனால தான் திங்கள் டு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நம்ம அதை செய்யும் பொழுது நமக்கு எல்லா கோள்களும் துணை நிற்க ஆரம்பிச்சிடும். நீ கண்டினியூ பண்ணாலும் ஓகே, நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும். ஆனால் சீக்கிரமாக கிடைச்சிடும், கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த பரிகாரம் சக்தி வாய்ந்தது. மனசக்திக்கும் மணக்கும் சக்திக்கும், அதாவது நம்மளுடைய பரிகாரம் இருக்கு இல்லையா, சயின்டிஃபிக்கல் அண்டு ஆன்மீகம் ரெண்டையுமே கலந்து நம்ம செஞ்சு ஓடணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா. இல்லைனா இது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னா இதை மட்டும் செய்யுங்க, இல்லை இது மட்டும் எனக்கு போதும் இதை மட்டும் செய்யுங்க. ரெண்டுமே செஞ்சாலும் தப்பு கிடையாது. ஆனால் நாம் வெற்றி அடைவது உறுதி. நல்ல வேலை, நல்ல வருமானம் கிடைப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணோம்னா மைண்டுக்கு ஆர்டர் கொடுங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிபூரிய காரண சக்தியாக இருக்கக்கூடிய இந்த பரிமளம், நம் வெண்தாமரை வந்து மிகப்பெரிய ஒரு பரிகாரம். செய்து நலம் பெறுங்கள். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.